ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சைதை துரைசாமி அவர்களோட மகன் வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கும்போது சட்லஜ் ஆற்றுல அவரோட கார் பாஞ்சி அவரோட உடல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டு நேற்று அடக்கம் செய்யப்பட்டுச்சு. இத்தனை நாளாக ஏன் இதை பற்றி நாம் பேசலை அப்படின்னா, இந்த ஒரு துயரமான செய்தி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அது தொடர்பான மர்மங்களை வெளியிடுறது நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தாமதமாக பேசுகிறோம். இந்த விஷயத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற அம்பாரம்பாளையம் ஆற்றில் மர்மமான மரணங்கள் நிறைய நடக்குது, அப்படியும் இதுவும் நடந்திருக்கலாமோ அப்படின்னு இயக்குனரும் நடிகருமான பாக்யராஜ் அவர்கள் ஒரு பகீர் தகவலை வெளியிட்டிருக்காரு. அதோட தொடர்பு படுத்தி பழிவாங்கும் ஆறுகள், ஆற்று நீருக்குள் கொலைகாரர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பலரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, அந்த அம்பாரம்பாளையம் ஆற்றில் என்ன நடக்குது? கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்கிற அம்பாரம்பாளையம் இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு பகுதி. இங்கே இருக்கக்கூடிய இந்த இடத்தை ரசிக்கிறதுக்காக பல சுற்றுலா பயணிகள் வருவாங்க. பல திரைப்பட இயக்குநர்களோட மனம் கவர்ந்த ஒரு படப்பிடிப்பு தலமாகவும் இந்த அம்பாரம்பாளையம் பகுதி அப்படிங்கிறது இருந்திருக்கு. இந்த பகுதிக்கு நடிகர் பாக்யராஜ் பல படங்களோட படப்பிடிப்புக்காக தொடர்ச்சியாக போய்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே சில சம்பவங்கள் அப்படிங்கிறத அவர் பார்த்துருக்காரு. ஆற்று நீரில் குளிக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய சுழலில் சிக்கி இறந்து போயிடுவாங்க. அவங்களோட உடல் அப்படிங்கிறது கிடைக்காது. இதனால் உறவுக்காரர்கள் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த உடலை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு அந்த பகுதியை சேர்ந்தவர்கள்ட்ட கேட்க 2 நாள் தேடுதல் வேட்டைக்கு பிறகு உடல் அப்படிங்கிறது ஒப்படைக்கப்படுது. இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருந்ததால் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பகீர் தகவலையும் வெளியிட்டிருக்காரு. அதாவது ஆற்று நீரில் குளிக்க போகிறவர்களை நீருக்குள்ளே மூழ்கி இருக்க அந்த பகுதியை சேர்ந்த கொலைகாரர்கள் காலை பிடிச்சு நீருக்குள்ளே இழுத்துட்டு போய் பாறையில் தலையை மோதி கொலை செஞ்சிடறாங்க. அதன் பிறகு உடல் யாருக்கும் கிடைக்காத வகையில் பாறை இடுக்குகளில் சொருகப்பட்டுருது. அதன் பிறகு அந்த நபர்களை தேடுதல் வேட்டை நடத்துகிற மாதிரி ஒரு பெரிய தொகையை இறந்து போனவரோட குடும்பத்தினர்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்களே உடலை கண்டுபிடிச்சு கொடுக்குறாங்க. இப்படி ஒரு பகீர் தகவலை பாக்யராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்காரு. ஆனால் இது வதந்தி, இதை நம்ப வேண்டாம் அப்படின்னு காவல்துறை தரப்புலையும் சொல்லப்பட்டிருக்கு. இது காவல்துறையால் வதந்தி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இதை வெளியிட்ட பாக்யராஜ் அவர்கள் மீது ஒரு விசாரணை நடத்தாமல் இருக்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே எழுது. எதுக்காக பாக்யராஜ் அவர்கள் இதை சொல்லி சட்லஜ் ஆற்றுல நடந்த சம்பவத்தை இதோடு ஒப்பிட்டிருக்காரு அப்படின்னா, சட்லஜ் ஆற்றுலையும் இது மாதிரியான கும்பல்கள் இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அவருக்கு எழுந்திருக்கலாம். ஆனால் வெற்றி துரைசாமியோட மரணத்தில் என்ன மர்மங்கள் இருக்குது? பெரிய அளவில் மர்மங்கள் அப்படின்னு பெருசாக நாம் எதையும் எதிர்பார்த்த முடியாது. ஆனாலும் சில தகவல்கள் அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேச மாநிலத்தில் சுற்றுப்பயணத்தில் இருந்த வெற்றி துரைசாமி தன்னோட உதவியாளர் நண்பரான திருப்பூரை சேர்ந்த கோபிநாத் அப்படிங்கிறவரோட அந்த பகுதியில் ஒரு இனோவா காரை எடுத்துக்கிட்டு சைட் சீயிங்காக போயிருக்காரு. அதாவது வெற்றி துரைசாமி அவர்கள் தன்னோட தந்தை சைதை துரைசாமி அவர்களோட IAS அகாடமியை நடத்திக்கிட்டு இருந்தாலும் கூட சினிமாக்கள் மீது தீராத காதல் கொண்டவராக இருந்தார். அதே மாதிரி இயற்கை ஆர்வலராகவும் வன விலங்குகள் பறவைகள் சார்ந்த ஒரு மிக சிறந்த இயற்கை புகைப்பட கலைஞராகவும் இருந்திருக்காரு. ஆனால் இவர் இமாச்சல பிரதேசம் போனது தன்னோட ஒரு த்ரில்லர் படத்தை இயக்கிறதுக்காக லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போனார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இவர் சினிமா மேலே இருந்த மோகம் காரணமாக டைரக்டர் வெற்றிமாறன் கிட்ட சில நாட்கள் உதவி இயக்குனராக பணியாற்றி அதன் பிறகு என்றாவது ஒரு நாள் அப்படிங்கிற பேரில் ஒரு திரைப்படத்தையும் எடுத்தார். நடிகர் வித்தாத் ரம்யா நம்பீசன் நடித்து இந்த படம் பெரிய அளவில் வசூல் அப்படிங்கிறத செய்யலைன்னாலும் ஒரு நல்ல திரைப்படம் அப்படிங்கிற பெயரையும் ஈட்டி சில விருதுகளையும் வாங்கியிருந்தது. அதன் பிறகு சைதை துரைசாமி அவர்களோட மகன் வெற்றி துரைசாமிக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படத்தை பண்ணணும் அப்படிங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு ஆவல் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிதீவிரமாக போகும்போது கொஞ்சம் ஆபத்தான பகுதிகளெல்லாம் போய் ஒரு அமானுஷ்ய த்ரில்லர் படத்தை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு. ஆனால் சைதை துரைசாமி பயணத்துக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆனால் இதுதான் என்னோட கடைசி பயணம், இதன் பிறகு நான் போக மாட்டேன் அப்படின்னு வெற்றி துரைசாமி சொல்லியிருக்காரு. இதை சொல்லிட்டு சைதை துரைசாமி கண்ணீர் விட்டு கதறாரு. இதுதான் என்னோட கடைசி பயணம்னு என்னோட பையன் சொன்னான், ஆனால் இப்படி ஒரு கடைசி பயணமாக இருக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு அந்த மனிதர் கண்ணீர் விட்டு கதறி எழுதுறதை பார்க்கும்போது உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. ஏன்னா அரசியல் அப்படிங்கிறதுல எத்தனையோ நபர்கள் இருந்தாலும் எல்லாரையும் விட சற்று வித்தியாசமானவர் சைதை துரைசாமி. பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை உருவாக்குனதில் அவரோட அகாடமிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. பல ஏழை மாணவர்களை ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை மாற்றி காட்டின அந்த மனிதன் என்னோட மகன் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் உருவாக்கின எத்தனையோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் மகன்கள் எனக்கு ஆதரவாக இருக்காங்க, இன்னும் பல பேரை நான் உருவாக்க போகிறேன் அப்படின்னு அவர் கண்ணீர் மல்க பேசினது உண்மையிலேயே மனதை நெகிழ செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. வெற்றி துரைசாமி தன்னோட பயணத்தை கடைசி பயணம் அப்படின்னு எதேச்சையாக சொன்னாரா, இல்லை அவரோட உள்ளுணர்வு அப்படிங்கிறது அவருக்கு தெரியப்படுத்துச்சா அப்படிங்கிறது தெரியல. இது மாதிரி பல சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. தன்னோட மரணத்தை பலரும் முன்கூட்டியே யூகிச்சு சில பல வார்த்தைகளால் வெளிப்படுத்தியவர்களுடைய பட்டியல் அப்படிங்கிறதும் ஏராளம். ஆனால் வெற்றி துரைசாமியோட இந்த விபத்து நடந்தது டிரைவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு தான் காரணமாக இருந்திருக்கு. சட்லஜ் ஆற்று பகுதியில் போய்கிட்டு இருக்கும்போது டிரைவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட கட்டுப்பாட்டை இழந்த கார் சட்லஜ் ஆற்றுக்குள்ளே பாஞ்சிருக்கு. அந்த பகுதியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய அருவி, அதிக நீரோட்டம் உள்ள அருவிக்கு பக்கத்தில் இந்த கார் பாஞ்சதால் மிகப்பெரிய அளவில் நீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கு. உடனடியாக மீட்பு படையினர் மீட்டிருக்காங்க. வெற்றி துரைசாமியோட நண்பர் கோபி தான் படுகாயத்தோடு மீட்கப்பட்டார். டிரைவரான டென்சின் அந்த இடத்துலையே காருக்குள்ளேயே சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டார். ஆனால் வெற்றி துரைசாமியோட உடல் கண்டுபிடிக்கப்படலை. அதன் பிறகு கடும் தேடுதல் வேட்டை, 1 கோடி ரூபாய் சன்மானம் அப்படின்லாம் அறிவித்தாங்க. நீர்மூழ்கி படை வீரர்கள் எல்லாருமே இறங்கி பல நாட்களாக தேடி நேற்று முன்தினம் தான் வெற்றி துரைசாமியோட உடல் அப்படிங்கிறது மீட்கப்பட்டு நேற்று நல்லடக்கம் அப்படிங்கிறதும் செய்யப்பட்டுச்சு. இதில் கொடுமையோட உச்சம் என்ன அப்படின்னா, வெற்றி துரைசாமி ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்திருக்காரு. இயற்கை அன்னைக்கிட்டேயே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இதை நாம் ஆறுதலாக எடுத்துக்கிட்டாலும் கூட ஏழை எளிய மாணவர்களை பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு ஐஏஎஸ் ஆஃபீஸர்களாகவும் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களாகவும் மாற்றி அழகு பார்த்த சைதை துரைசாமியோட குடும்பம் இன்னைக்கு கண்ணீர் மல்க நிற்கிறத பார்க்கும்போது வேதனையோட உச்சமாக இருக்குது. அதே நேரத்தில் நடிகர் பாக்யராஜ் போன்றவர்கள் இது மாதிரியான சம்பவங்களை சொல்லும்போது இதை நம்பாமல் இருக்கவும் முடியல, நம்பவும் முடியல. ரெண்டுக்கும் நடுவில் நம்ம நிற்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த அம்பாரம்பாளையம் ஆற்றுப்பகுதியில் இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுறத ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அப்படின்னாலும் சட்லஜ் மாதிரியான கொஞ்சம் ஆபத்தான பகுதிகளில் இது மாதிரியான வேலைகள் நடக்கிறதுக்கான சாத்தியங்கள் கூட இருக்குது. ஏன்னா மூளைத்திசு கண்டுபிடிக்கப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனை முடிவு வர்றதுக்குள்ளேயே இத்தனை நாட்கள் கழித்து அவரோட உடல் சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. இந்த ஆற்றங்கரை பகுதியில் விழுந்த யாருமே மீட்கப்படலை அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தகவலாகவும் இருக்குது. அதாவது இந்த ஆற்றங்கரையில் பல பேர் இறந்துருக்காங்க, ஆனால் பலரோட சடலம் மீட்கப்படலை, வெகு சிலரோட சடலம் மட்டுமே மீட்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் வெற்றியோட சடலம் அப்படிங்கிறது மீட்கப்பட்டதே ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ ஒரு மிக உன்னதமான ஒரு மனிதர் சைதை துரைசாமி தன்னோட வாரிசை இழந்துட்டார். வாரிசை இழந்தாலும் பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை வாரிசுகளாக உருவாக்கி வச்சுருக்கேன், இன்னும் பலரையும் உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னது வெற்றியோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கான ஒரு மிக சிறந்த வழியாகவும் இருந்தது. வெற்றி துரைசாமி தன்னோட படத்துக்காக லொக்கேஷன் பார்க்க போய் தான் இறந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இப்படி ஒரு துயரம் அப்படிங்கிறது அவருக்கு நடந்திருக்கக்கூடாது. இவரோட இயற்கை சார்ந்த புகைப்படங்கள் எல்லாமே இவரோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பரவி இருந்தது. இப்போ அது எல்லாமே வைரலாக இருக்குது. நடிகர் அஜித் குமார் அவர்களோட இவர் பைக் ரைடு செய்த அந்த புகைப்படங்களும் இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக பரவிட்டு இருக்கு. எது எப்படியோ நல்ல மனிதரான சைதை துரைசாமி அவர்களோட மகன் வெற்றி துரைசாமியோட ஆன்மா சாந்தியடைய உங்களோட சேர்ந்து நானும் பிரார்த்திக்கிறேன்.